السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم. புகழும் புகழ்ச்சியும் ஏகேரேவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாறு. சலாத்தும் சலாமும் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களை அடிதவராமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆ நாளிலே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே சூரத்துல் அம்பியா நபிமார்கள் என்கிற பெயரிலே உள்ள ஒரு அத்தியாயத்திலே வரிசையாக நபிமார்களை பற்றி சொல்லிக்கொண்டே வருகிறான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போன்ற எல்லா நபிமார்களையும் அல்லாஹு தஆலா வரிசையாக பட்டியலிட்டு சொல்லிக்கொண்டே வருகிறார். ஒரு நபியை பற்றி சிறு குறிப்பு எழுதுக என்று நாம் கேள்வி கேட்டால் எந்த அளவிற்கு அதனுடைய பதில் இருக்குமோ சுமார் ஒரு 5 வரி 6 வரி அளவிற்கு அல்லாஹு தஆலா வரிசையாக சொல்லிக்கொண்டே வருகிறார் ஒவ்வொரு நபிமார்களை பற்றியும். இறுதியாக நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும்போது 4 வரி 3 வரிலாம் சொல்லலை, ஒரே வார்த்தை, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு அருட்கொடையாக நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக அனுப்பினோம்னு சொல்லி ஒரே வார்த்தையில் அல்லாஹு தஆலா முடிவு செஞ்சுட்டான். எல்லா நபிமார்களுக்கும் 3 வரி 4 வரி அளவுக்கு வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வரும்போது வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு நாம் அருட்கொடையாக நாம் அனுப்பினோம்னு சொல்லி அல்லாஹு தஆலா அந்த சூறாவை முடிச்சுட்டான். சூரத்துல் அம்பியா நபிமார்கள் என்கிற பெயரில் உள்ள சூரா கடைசி அத்தியாயம் இப்படி முடிவு பெற்றது. காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்ததினால் அவர்களுடைய பிறப்பு முஸ்லிம்கள், காஃபிர்கள், ஏன் முனாஃபிக்குகள், மரம், செடி, கொடி அனைத்திற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்தாக இருந்தார்கள். வெறுமன முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, காஃபிர்களுக்கு மாத்திரமல்ல, முனாஃபிக்குகள், கால்நடைகள், அதே போன்று மரம், செடி, கொடி அனைத்திற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்தாக இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், வமா கான அல்லாஹு லியுஅஸிபஹும் வ அன்த ஃபீஹிம். நபியே, இந்த காஃபிர்கள்லாம் ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாங்க துனியாவில், நீங்கள் அவங்க அழியணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறதுனால காஃபிர்களுக்கு அழிவு கிடையாது. யாருங்க? காஃபிர்களை அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வச்சு பாதுகாக்கிறார். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபிர்களுக்கும் ரஹ்மத்தாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை. நீங்கள் அவங்க அழியணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் இருக்கிறதுனால அந்த காஃபிர்களுக்கு என்னங்க, வமா கான அல்லாஹு லியுஅஸிபஹும் வ அன்த ஃபீஹிம், நான் அவர்களை வேதனை செய்ய மாட்டேன். காரணம், நீங்கள் இந்த துனியாவில் வாழ்றீங்க, அதனால காஃபிர்களுக்கும் வேதனை இல்லை. காஃபிர்களுக்கே வேதனை இல்லை, ரஹ்மத்தாக இருந்தார்கள் என்று சொன்னால் நமக்கு முஸ்லிமான நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ரஹ்மத். அந்த ரஹ்மத்தை அணுவணுவாக பார்த்து அதை உள்வாங்கியவர்கள் சஹாபா பெருமக்கள். அன்றைய காலத்தில் வாழ்ந்த, சமகாலத்திலே வாழ்ந்த சஹாபா பெருமக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரஹ்மத்தை நடையிலும், உடையிலும், பேச்சிலும், அவருடைய பார்வையிலும், அவருடைய சிந்தனையிலும், எல்லா விஷயத்திலையும் பார்த்து பார்த்து உள்வாங்கியவர்கள் சஹாபாக்கள். அனைத்திலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய சிறிய விஷயத்தை கூட விடமாட்டார்கள். அவர்கள் சாப்பிட்ட பாலினுடைய மீதமாக இருக்கலாம், அவர்கள் சாப்பிடும் போது கீழே விழுந்த சாப்பாட்டினுடைய பருக்கையாக இருக்கலாம், எல்லாத்தையுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரக்கத் என்று நினைத்து கொண்டு சஹாபாக்கள் சாப்பிட்டார்கள். அதை ரஹ்மத்தாக உள்வாங்கியவர்கள் யாருங்க? சஹாபாக்கள். நாம் இன்னைக்கு பேச்சுவார்த்தையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இன்னைக்கு 1500 ஆண்டுகளுக்கு அப்புறம் நாம் பேசுகிறோம். இருந்தாலும் கூட அவர்களை ரசித்து வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள். அதே போன்று நமக்கு நாளைக்கு மறுமையிலே ஷஃபாஅத் பெற்று சோனம் செல்லக்கூடிய நசீப் யார் மூலியமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலியமா. அவங்க இந்த உலகத்தில் அதுக்கு பேர் ரஹ்மத்து, நாளை மறுமையில் அதற்கு பேர் ஷஃபாஅத்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜில் இருக்காங்க. ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய சமயத்தில் மொட்டை அடிக்கணும். கல் எரிஞ்சாச்சு, அதற்கு பிறகு குர்பானி கொடுத்தாச்சு, திருப்பி வந்து மொட்டை அடிக்கணும். மொட்டை அடிக்கிறதுக்காண்டி உட்கார்ந்துருக்காங்க. முஅம்மர்னு ஒருத்தர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, அவங்கள கூப்பிட்டு இஹ்லிக் ரஅஸி, என்னுடைய தலையை மொட்டையடின்னு சொல்கிறாங்க. அந்த சஹாபி வர்றாரு, வந்து தலையை பூரா மொட்டை அடிக்கிறார். மொட்டை அடிச்சுட்டு அந்த முடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த முடியை கையில் வாங்கி அப்படியே சஹாபாக்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. சஹாபாக்கள் ஹதீஸில் வருது, ஒமின்ஹும் மன் அஸத ஷஅரைன், ஒருத்தருக்கு ஒரு முடி கிடச்சிச்சு, ஒருத்தருக்கு 2 முடி கிடச்சிச்சு, ஒருத்தருக்கு 3 முடி கிடச்சிச்சு. யாருங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரோமத்திலிருந்து ஆரம்பிக்கிறது ரஹ்மத், உடல் பூராம் ரஹ்மத், உச்சி முதல் பாதம் வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்தும் ரஹ்மத்தாக இருந்தார்கள். வாங்கி அவர்கள் சொல்றாங்க, வாங்கிட்டு போய் என்ன செஞ்சீங்க? இதா கான அஹதுனா கான மரீதன், எங்களில் ஒருவர் நோய்வாய்ப்பட்டாருன்னு சொன்னா என்னங்க, பல் யக்மிசுஹு ஃபில் இனாய், பாத்திரத்தில் அந்த முடியை முக்குவோம், அந்த என்னங்க அந்த தண்ணியை நாங்கள் குடிச்சிருவோம், அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு எந்த நோய் எங்கள்கிட்ட இருக்காதுன்னாங்க யாருங்க? சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முடியிலிருந்து அல்லாஹ் தஆலா ஷிஃபாவை வைத்திருக்கிறார். வாங்கிட்டு போன சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள், மொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வந்து யாருங்க? முஅம்மர் மொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மற்ற சஹாபாக்கள்லாம் சுற்றி வர்றாங்க, இந்த முடி எனக்கு கிடைக்குமா, எனக்கு கொஞ்சம் கொடுப்பியா அப்படிங்கிற மாதிரி அந்த முஅம்மரை சுற்றி வர்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் பதிவாகிற ஹதீஸில் அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, எல்லா சஹாபாக்களுமே சுற்றி வர்றாங்க. இப்போ வலது பக்கம் எடுத்தாச்சு, இடது பக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடி எடுக்க சொல்கிறாங்க. முஅம்மர் முடி எடுத்துக்கிட்டு இருக்கார். அவர் அப்படியே எடுத்துக்கிட்டு இருக்கட்டும். நம்ம இன்னொரு விஷயம் கவனிப்போம், என்னென்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனால இருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்களிடத்தில் விருந்தாளி வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் விருந்தாளி வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை வச்சுட்டு ஏளனம் செய்கிறாங்க. இந்த விருந்தாளியை யார் கூட்டிகிட்டு போய் கவனிக்கிறது, யார் விருந்து உபசரிப்பதுன்னு கேட்குறாங்க. உடனே ஹஸரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்திரிக்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், இந்த விருந்தாளி எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைங்க, நாங்கள் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு விருந்து கொடுக்குறோம்னு சொன்னாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களுடைய வீட்டில் ரிஸ்க் இருக்கா, உணவு இருக்கான்னு கேட்குறாங்க. யார் ரசூலல்லாஹ், பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் அனுப்பி வைங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சுட்டாங்க. போகிறாங்க, வீட்டுக்கு போகிறாங்க. ஒரே ஒரு ஆள், ஃபேமஸான சம்பவம் உங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு தான் சாப்பாடு இருக்குது. யாருக்கு? மனைவி சாப்பிடலை, கணவன் சாப்பிடலை, பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் யாருமே சாப்பிடலை. சின்ன பிள்ளைகளுக்கு கூட விளையாட்டு காமிச்சு தூங்க வச்சாச்சு. மனைவியும் சாப்பிடலை, இவரும் சாப்பிடலை. வந்த விருந்தாளி ஒரு ஆளுக்கு தான் சாப்பாடு இருக்குது. அவர் இவங்களே உட்காந்து சாப்பிட சொல்கிறார். யார்? ஹஸரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் உட்காந்து சாப்பிட சொல்கிறாங்க. அவங்களும் உட்காந்தாச்சு. இப்போ சாப்பாடு ஒரு ஆளுக்கு தான் இருக்குது. என்ன செய்கிறது? விளக்கு அணைச்சாச்சு. லைட் இல்லை அந்த காலத்தில், விளக்கு தான். விளக்கு அணைச்சாச்சு. இருட்டுக்குள்ளே அவங்க சாப்பிட்றாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சாப்பிட்ற மாதிரி நாங்கள் நடிக்கிறாங்க, ஆக்ஷன் பண்ணுறாங்க. சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் கையை அப்படியே தூக்கி சாப்பிட்ற மாதிரியே அவங்க என்னங்க பாகனா ஒரு விதமான ஒரு நடிப்பு நடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு போயாச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் காலையில் ஃபஜ்ரில் வர்றாங்க அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொல்கிறாங்க, யா அபூ தல்ஹா, நேற்று இரவு நடந்த உங்கள் வீட்டில் நடந்த நிகழ்ச்சியை பார்த்து அல்லாஹ் தஆலா ரொம்ப பெருமைப்பட்டான். வார்த்தை எப்படி சொன்னால், லகத் மதஹல்லாஹு மின் சனிஅத்திக்கும் மா அல் பாரிஹா, இவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சுருக்கீங்க, உங்களை நான் எப்படி பாராட்டுறதுன்னு தெரியலன்னு சொல்லி அல்லாஹ் தஆலாவே உங்களை பற்றி நேற்று நீங்கள் நடந்த செயலை பார்த்து அல்லாஹ் தஆலா இந்த அளவுக்கு உங்களை கண்ணியப்படுத்தியிருக்கான்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போவுமே நன்றி மறவாதவங்க. எனவே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏதாவது ஒரு பெரிய சபையில் வச்சு கவனிக்கணும், அவங்கள கௌரவப்படுத்தணும் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திட்டம். இப்போ வாங்க, ஹஜ்ஜில் அந்த நிகழ்ச்சி வருது. லெஃப்ட் சைடு முடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இடது பக்கம் முடி எடுத்தாங்க பார்த்தீங்களா? அந்த மொத்த முடியுமே வாங்கி ஐன அபூ தல்ஹா எங்கன்னு கேட்டாங்க. உடனே ஓடோடி வந்தார். வந்தோடனே அவருடைய கையில் மொத்தமாக கொடுத்துட்டாங்க. யாருங்க? மற்ற சஹாபாக்கள்லாம் ஒரு முடி கிடச்சிச்சு, 2 முடி கிடச்சிச்சு. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விருந்தாளியை தான் சாப்பிடாமல் அவர்களை சாப்பிட வைத்து மகிழ்வித்ததின் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பளிப்பாக கொடுத்தார்கள். அவருடைய மொத்த ரஹ்மத்தையும் யாருக்குங்க? ஹஸரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்தில் கொடுத்தாங்க. அவர்கள் வாங்கி கொண்டு மற்றவங்களுக்கு, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் அன்பளிப்பு வச்சு பிரித்து கொடுத்தாங்கன்னு ஹதீஸில் வரும். அதே போன்று ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய படை தளபதி, போரினுடைய தளபதி. கிட்டத்தட்ட 100 போருக்கு மேலே அவங்க கலந்துருக்காங்க. எந்த போர்லையுமே அவங்க பின்னாடி வந்ததாக சரித்திரம் இல்லை, எந்த போர்லையும் போய் தோற்று போனதாகவும் சரித்திரம் இல்லை. அந்த அளவுக்கு படை தளபதி யார்? ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு காலத்தில் ஒரு போரில் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டே போகிறாங்க. குதிரையில் போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கட்டின தலப்பா மேலேருந்து கீழே விழுந்துருச்சு. தலப்பா மேலேருந்து கீழே விழுந்துருச்சு. உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மேலேருந்து என்னங்க அவ்வளோ பெரிய ரணகாலத்திலையும் குதிரையிலேருந்து கீழே இறங்கி தலப்பா வச்சு தலையில் வைக்கிறாங்க.
போர்க்களம்லாம் முடிஞ்சுட்டு அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க, காலித் இப்னு வலீத் அவர்களே, இவ்வளோ பெரிய போர்க்களம், கலைபரமான ஒரு சூழ்நிலை, இந்த சூழல்லையும் போய் நீங்கள் தலப்பாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே, என்ன காரணம் கேட்கும்போது சொன்னாங்க, அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு முடியை வாங்கினாங்க பார்த்தீங்களா, அந்த முடியில் உள்ள ஒரு 3 முடி எனக்கு கிடச்சிச்சு. அந்த 3 முடியை என்னை தலப்பால் வச்சு நான் சுற்றி இருக்கேன். சுருக்கமாக சொல்கிறதுனா 100 போர்கள்லையுமே வெற்றி பெற்றது அந்த முடின்னே சொல்லிடலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்தை தொப்பியில் வச்சு சுற்றி அப்படியே தலப்பா கட்டிட்டு போருக்கு போகிறாங்க. 100 போர்லையுமே வெற்றி பெறாங்க காலித் இப்னு வலீத். இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலியமாக சஹாபாக்கள் அணுவாக பெற்ற ரஹ்மத். அதே மாதிரி வஃபாத்தாகிற சமயத்தில் வீட்டில் தான் வஃபாத்தானாங்க. அந்த சமயம் வீட்டில் உள்ளவங்களை கூட கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி நான் படுத்த படுக்கையாக வஃபாத்தாகிறேனே, ஒட்டகம் மாதிரியே குதிரை மாதிரியே வீட்டில் படுத்த படுக்கையாக வஃபாத்தாகிறேன், போர்க்களத்தில் எனக்கு வஃபாத்தாகக்கூடிய பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இதையும் சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வாங்கின அந்த முடி இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் 2 கண்ணையும் நான் வஃபாத்தானதற்கு பிறகு 2 கண்ணுடைய குழிக்குள்ளேயும் அந்த முடியை வைங்க, இன்னொரு முடியை என்னுடைய வாயை திறந்து உள்ளே வச்சு நீங்கள் கஃபன் பண்ணி அப்படியே அடக்கம் பண்ணிடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரோடு என்னுடன் வர வேண்டும் என்று சொல்லி என்னங்க கடைசி நேரத்தில் வசிய செய்து விட்டு போனவர்கள் யாருங்க? காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. ஏராளமான நிகழ்வுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்தை அணுவணுவாக பார்த்து உள்வாங்கியவர்கள் சஹாபாக்கள் ஏராளமாக சொல்லலாம், 100 கணக்கில் இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு சஹாபி ஹஜ்ஜில் தான் நடக்குது. ஹஜ்ரத் முஆவியா, இதே ஹஜ்ஜில் தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நெகம் வெட்டி விடுறாங்க. நெகத்தை பூரா வெட்டி யார்த்தையுமே கொடுக்கல, அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒரு நெகம் கூட யாருக்கும் பங்கெல்லாம் வைக்கல, எல்லா நெகத்தை வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு. போனவங்க பெட்டியை திறந்து அதுக்குள்ளே ஒரு பையை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 4-5 பையை வச்சு உள்ளே வச்சு மூடியாச்சு. யாருக்குமே தெரியாது இந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரியும். சொல்லப்போனால் அவங்க வீட்டுக்காரவங்களுக்கே தெரியாது இந்த பெட்டியில் என்ன இருக்குன்னு. வஃபாத்தாகிற சமயம் அவங்களும் கூப்பிட்றாங்க, தன்னுடைய மகனை கூப்பிட்றாங்க, வசியை செய்கிறாங்க, இந்த பெட்டியை திறந்து பார்த்தா தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெகம் உள்ளது. சொல்கிறாங்க, என்னுடைய முகத்தில் உள்ள துவாரத்தில் எல்லாம் இந்த நெகம் போடப்பட வேண்டும். 2 காதில், கண்ணில், வாயில், மூக்கில், எங்கெங்கெல்லாம் துவாரங்கள் இருக்கிறதோ என்னுடைய முகத்தில் எல்லாத்துலேயுமே என்னுடைய ஹபீபினுடைய நெகம் போடப்பட வேண்டும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி என்னுடைய வஃபாத்திற்கு பிறகு அதே போன்று செய்யப்பட்டு தஃபன் செய்யப்பட்டாங்க வரலாறு ஹதீஸில் வரும். காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெகத்தை கூட, அவர்கள் மிச்சம் வைத்த பாலை கூட, அவருடைய ரோமத்தை கூட இழக்க சஹாபாக்கள் தயாராகவில்லை. நமக்கு இன்றைக்கி நம்மளுடைய சுன்னத்தினுடைய நிலைமை, நம்மளுடைய பருதினுடைய நிலைமை, நம்மளுடைய வாஜிபினுடைய நிலைமை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொன்ன வார்த்தைக்கான மரியாதை நம்ம இடத்துல எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அதே போன்று மதீனாவில் கடுமையான வெயில், உங்களுக்கு தெரியும், குளிர்னாலும் சரி வெயில்னாலும் சரி கடுமையாக இருக்கும். மதீனாவுடைய வெயில் தாங்க முடியாது, உடம்பெல்லாம் கொப்புளிச்சு. அப்படிப்பட்ட வெயில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் களைப்பாக வந்து படுக்கிறாங்க அவங்களுடைய காலா வீட்டில். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காலா முறை. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தாயார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காலா முறை வந்து படுக்கிறாங்க. மதிய நேரம் சரியான வெயிலாக இருக்குது, வெயிலின் காரணமாக வந்து படுக்கிறாங்க. நல்லா தூங்குகிற சமயத்தில் வேர்வை வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெத்தியில் வேர்வை வருது. யார்? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்க, அப்படியே அந்த வேர்வையை வலிச்சு சின்ன கொட்டுறா மாதிரி வச்சு அதில் பிடிச்சிட்டாங்க. இப்படி அழுத்தி எடுக்கிறதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டப்பு முடிச்சிட்டாங்க. யா உம்மு சுலைம் மாதா தஃபாலீன, யா உம்மு சுலைம் அவர்களை நீங்கள் என்ன செய்றீங்க? யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய வேர்வை எங்களுக்கு அது பரக்கத்துனாங்க உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கேட்டாங்க, இதை வச்சு நீ என்ன செய்ய போற? என்னுடைய வேர்வை எடுத்து இதை பறக்கத்தை நினச்சி எடுக்கிறிய, இதை வச்சு நீ என்ன செய்ய போற அப்படின்னு கேட்கும் போது தான் அவங்க யாருங்க உம்மு சுலைம் அருமையாக பதில் சொன்னாங்க. நஸ்ததிப்பு பிஹி யா ரசூலல்லாஹ் வனத தையபு. நஸ்ததிப்பு பிஹி, நாங்கள் நோய்வாய்ப்பட்டால் எங்களுக்கு மருந்தும் இதுதான். வனத தையபு பிஹி யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு நறுமணம் பூச வேண்டும் என்றால் எங்களுக்கு அத்தரும் இதுதான். எவ்வளோ அற்புதமான வார்த்தை! ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வேர்வை எடுத்துக்கொண்டு, அதாவது ஹதீஸில் இப்படியும் வருது, அன்றைய காலத்தில் வாழ்ந்த மாப்பிள்ளைமார்கள், புது பெண், அந்த அவங்களுக்கு தெளிக்கக்கூடிய அத்தரில் கூட மதீனாவில் போய் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டில் போய் அவங்க வச்சுருந்த பாட்டில் அவங்க தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. பரக்கத்துன்னு சொல்லி தீர தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க அத்தரில். அந்த அத்தரை வாங்கிக்கொண்டு மணப்பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் தெளித்த வழக்கம் வெகுகாலம் மதீனாவில் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரக்கத்தை அணுவணுவாக பின்பற்றியவர்கள் சஹாபா பெருமக்கள். இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடலாம். இன்றைய காலத்தில் இந்த ரத்தம் குத்தி பார்க்கிறதுலாம் இருக்கும். ஹிஜாமான்னு பேர் அரபியில், ரத்தம் குத்தி பார்ப்பாங்க. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதுகில் ரத்தம் குத்தி எடுக்கிறாங்க, கொம்பை வச்சு. ரத்தம் குத்தி எடுத்தோடனே ரத்தம் வந்துடுச்சு, ரத்தத்தை பிடிச்சாச்சு.
இப்போ இதை வந்து யார்கிட்டையாவது கொடுத்து கொஞ்சம் தூரமாக போட சொல்லணும். யார்கிட்ட கொடுக்கலான்னு மசூரா செய்யும் போது ஒரு சின்ன பையன், அப்போ அப்துல்லா இப்னு சுபைர்னு பேர், ரலியல்லாஹு அங்கே விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. சும்மா சின்ன பையன், பருவமறை வயதை அடையாத சிறுவர். அவர் கூப்பிடுறாங்க, அப்துல்லா இப்னு சுபைர் வாங்க, இங்கே வந்தாச்சு. சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ரத்தத்தை பிடிங்க, இதை கொண்டு போய் எங்கேயாவது தூரமாக வீசிடுங்க. ஏன்னா வீட்டு முன்னாடி ஊற்ற முடியாது, இது குர்பானி ரத்தம் இல்லை, கொண்டு போய் தூரமாக வீசிடுங்க. சொல்கிறாங்க, உங்களையும் யாரும் பார்க்கக்கூடாது, இந்த ரத்தத்தையும் யாரும் பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் வீசிடுங்கண்ணா. வாங்கிட்டு போனவர் ஓரமாக போய் நின்று வீசுவார்னு பார்த்தா டக்குன்னு குடிச்சிட்டார். யாருங்க? சின்ன பையன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தத்தை குடிச்சிட்டார். அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு நேராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்துல்லா இப்னு சுபைர் அவர்களே என்ன செஞ்சீங்க ரத்தத்தை? யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன். கமா ஃபால்துஹு அமர்தனி பிஹி யா ரசூலல்லாஹ், நீங்கள் என்ன சொன்னீங்களோ அப்படியே நான் செஞ்சுட்டேன். நான் என்ன சொன்னேன்? நீங்கள் வந்து என்னையும் யாரும் பார்க்கக்கூடாது, இந்த ரத்தத்தையும் யாரும் பார்க்கக்கூடாது, அது மாதிரி ஒரு இடத்துல போட சொன்னீங்க, அதே மாதிரி நான் செஞ்சுட்டேன். என்னையும் யாரும் பார்க்கல, நான் போட்ட இடத்தையும் யாரும் பார்க்கலன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன இடம்னு சொல்லுங்கன்னு சொல்லும் போது, இப்போ ஷரீஃப் யா ரசூலல்லாஹ், ரத்தத்தை நான் குடிச்சிட்டேன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியப்பாய் ஆச்சரியப்பட்டு சிரித்து விட்டு சொன்னார்கள், ஃபகால லன் தமஸ்ஸகன் நார், உன்னை நரக நெருப்பு தீண்டாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்வாங்கியவர்கள் அவருடைய சின்ன சின்ன ரஹமத்தை கூட இழக்க தயாரில்லை அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவருடைய அங்க அசைவுகளை, அவருடைய நடை, உடை, பாவனை எல்லாத்திலையுமே ரஹ்மத் கலந்திருந்தது. எதையுமே இழப்பதற்கு தயாராக இல்லை அன்றைய காலத்து சஹாபாக்கள். துஆ செய்வோம், நாமும் அவர்களை போன்று அவர்கள் வாழ்கிற காலத்தில் நாம் வாழ்கிற பாக்கியம் பெறாவிட்டாலும் அவருடைய உம்மத்திலே வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்திருக்கிறார். எனவே அவர்களை இந்த உலகத்திலே வாழும்போது நேசிப்பதோடு மட்டுமின்றி அவருடைய ஷஃபாஅத் பெற்று சுவனம் செல்லும் நல்ல நசீபை வல்ல அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.